எங்க போறோம்? அங்க போறோம். செல்வோமா? ಟೈಗರ್ ರಿಸರ್ವ್ ಇದೆ, ಟೈಗರ್ ಬರ್ತಿಲ್ಲ. அதேதான் என்னவோ சொல்கிறாங்க, அதுதான் புரியல. நம்ம அட்லீஸ்ட் வந்து சவுத் இண்டியன் லாங்குவேஜஸாவது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அது இல்லாமல் புலி வந்துதா சிறுத்தை வந்ததா அப்படின்னு கேட்கறதுக்காகவே நேச்சுரலிஸ்ட் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவது நம்ம வந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். கற்றுப்போம். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். எனக்கு இந்த காளி ரிவருக்கு ஏன் காளி ரிவர்னு பேர் வந்ததுங்கிற கதை ரொம்ப பிடிச்சது. ஸோ காளி ரிவர் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ பழைய காலத்து வால்கானிக் ராக்ஸ் அண்ட் கம்ஸ் டு ஜாயின் த மெயின் ரிவர். அந்த குட்டி குட்டி ட்ரிபியூட்டரிஸ் எல்லாமே அது எல்லாம் அந்த வால்கானிக் ராக்ஸில் போகும்போது அதோட கலர் எடுத்துக்கிறதுனால பிளாக் கலரில் வாட்டர் தெரியும். அதனால கருப்பு உழைப்பாளர்களோட நிறம் கருப்பு, ஹிந்தியில காலா, இது லேடின்றதுனால காளி. ஓ ஓகே சரி. ஸோ ரஜினி பட ரெஃபரன்ஸ்மா எனக்கு புரியல. எங்களுடைய கடைசி ஜங்கிள் லாட்ஜஸ் அந்த ட்ரிப்பில் அப்படின்றதுனால கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய டென்ட்டுக்கு நாங்கள் போனோம். இது வந்து ரிவர் வியூ டென்ட் நாங்கள் எடுத்திருந்தோம். டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. பாத்ரூமோட ஏரியா வந்து தனியாக இருந்துச்சு டென்ட்டில். அண்ட் பெட்டி வைக்கிறதுக்கெல்லாமும் இடம் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம், டாய்லெட் ஆஸ் யூஷுவல் க்ளீன் பண்ணி பக்காவாக இருந்துச்சு. ஸோ ரூமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலைக்கு போனோம். அதுதான் சோறுங்க. ஜங்கிள் லாட்ஜஸில் சாப்பிட்ற இடத்துக்கு கோல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இந்த ரெசார்ட்டோட கோல்கர். இது வரைக்கும் நான் ஜங்கிள் லாட்ஜஸில் தங்கின வரைக்கும் திஸ் இஸ் absolutely the best food I've had. காளி அட்வென்ச்சர் கேம்பில் ஃபஸ்ட்டு சஃபாரி. கடைசியாக சைட்டான டைகர் வந்து 9 days முன்னாடி. யூஸ்வலாக இங்கே பெரிய சைட்டிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம் நம்ம லக் எப்படி இருக்குன்னு. சுகம் என்பது யாதுனா இந்த மாதிரி ஒரு ஃபுல் சஃபாரி ஜீப் நம்மளுக்கே கிடைக்கிது பாருங்கள், அதுதான். ஸோ நம்ம ஜங்கிள் லாட்ஜஸ்லேருந்து கிளம்பி இந்த சஃபாரி புக்கிங் ஆஃபீஸில் நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம போவோம். நீங்கள் ஜங்கிள் லாட்ஜஸில் தங்கலைன்னா கூட இங்கே வந்து நீங்கள் சஃபாரி புக் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட் உள்ளே போனோடனே நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. என்னடா இது காடு மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது இது என்க்ரோச்மெண்ட் ஏரியா அப்படின்னாங்க. அங்கே தான் வந்து ஆஞ்சநேயர் கண்ணப்பட்டார். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா அப்படின்னு அவரை கும்பிட்டு போனால் அடுத்து இன்னொரு கேட்டு மாதிரி இருந்தது. இது என்னடான்னு கேட்டால் இப்போ தான் நம்ம டைகர் ரிசர்வ் உள்ளே நுழையிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆஹா சூப்பர், உள்ளே வந்துட்டோம் அப்படிங்கும்போது தான் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி அங்கே வந்து பக் மார்க்ஸ் இருந்தது. பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. ஆனால் அது மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஹார்ன்பில் வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ரேஞ்சில் கிடச்சிது. ஓரியண்டல் பைடு ஹார்ன்பில். ஸோ அது வந்து அந்த ஃப்ரூட்டிங் ட்ரீலேயே உட்காந்துட்டு இருந்தது. அதை வந்து அழகாக வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மானிட்டர் லிசர்டு அவர் வந்து ஏதோ ஒரு பொந்தை நோக்கி ஓடிட்டு இருந்தார். சரி அவரை வந்து ரொம்ப நேரம் டிஸ்டர்ப் பண்ணானா அப்படின்றதுக்காக அடுத்து வந்து வராக ரூபம் குடும்பத்தோடு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அப்படியே கேஷுவலாக ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அடுத்து நம்ம எங்கே போனாலும் ஃபாரஸ்ட் சஃபாரியில் இதுதாண்டா எங்களுக்கு கண்ணில் படுது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. ஆமாம் மான். ஆனால் இதுவும் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ அவருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அடுத்து நம்ம தேசிய பறவை இவர் வந்து நம்மளுடைய வண்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து சுற்றிட்டு இருந்தார். ஸோ இவரையும் பார்த்துட்டு ஓகே பாதி சஃபாரி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது தான் ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னா சார் வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும் சார், டீ காபி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி போகலாம் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. என்னடா டைகர் ரிசர்வுக்கு நடுவில் வந்து வியூ பாயிண்ட்டா அப்படின்னா ஆமாம் சார்
கட்டி வச்சுருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்டையர் டாண்டலி அந்த ரேஞ்சு அப்படியே உங்களுக்கு தெரியும், அந்த மலையே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் அந்த வியூ. என்னதான் வியூலாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு டைகர் ரிசர்வுக்கு நடுவில் இவங்க வந்து இந்த மாதிரி இறங்கி போங்க அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கே கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. டைகர் ரிசர்வுக்குள்ளே இது கொஞ்சம் தேவையில்லாத அணி. ஒரு ஃபாரஸ்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு நடுவில் வந்து இப்போ ஒரு சன்செட் பாயிண்ட்டு ஆல்ரெடி இருக்குன்றதுக்காக அதை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கு இப்படி மலையெல்லாம் குடஞ்சி அதுக்கு ஒரு ரூட்டை போட்டு கொஞ்சம் தேவையில்லாத அணியாக இருக்குது. என்னடா கடவுளே, காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது நம்ம சஃபாரி வெஹிக்கிள் பக்கத்துலேயே கடைசி விவசாயி பட ஓப்பனிங் டைட்டில் கிரெடிட்ஸ் மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் நம்ம முருகன் அப்படியே கும்பிட்டு நம்ம சஃபாரியை கண்டினியூ பண்ணோம். அன்றைக்கி வேறு எதுவும் பார்க்க கிடைக்கல அப்படின்றதுனால நேராக திருப்பி ஜெயலலிதாக்கே வந்தாச்சு. சஃபாரி முடிஞ்சு வந்தோன்னே இன்யூஷுவல் ஜங்கிள் லாஜிஸ்டில் நல்லா இருக்கோ இல்லையோ பயங்கரமாக நம்மளுக்காக ஸ்நாக்ஸும் டீயும் வைக்கப்படும். கேம்ப் ஃபயருக்கு வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இங்கே. Happy years to us. Happy years to us. Happy years to அச்சு அச்சுமா. Happy birthday. ஐயா வந்துருது. Happy birthday. Happy years to. சாக்லேட் வாங்கி வச்சிருக்கான் பாரு. Morning they will be very active. Will not run away. They stick to one place. நீ சாப்பிட்றா? Sorry sir. Doing their activity. This So you will get a lot of time when they are doing it. என்னோட ஃபஸ்ட் ஆனிவர்சரியும் ஜங்கிள் லாஜிஸ்டில் செலிப்ரேட் பண்ணோம். இதே மாதிரி கேக் ரூமில் வெட்டி ஞாபகம். துபாரேவா? ஸோ டே 2 மார்னிங் நாங்கள் எழுந்து அங்கே வந்து பக்கத்தில் வந்து பேர்டிங் போகலாம் அப்படின்னாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குளிர், ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ தான் சார் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் முடிஞ்சுது அப்படின்னாங்க. என்னது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவலா, எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னோம். வாங்க சார் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. ஃபுல்லாக இது டிம்பர் டெப்போ, நிஜமாலே ரோஸ்வுட் டீக்வுட் எல்லாமே இங்கே லேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான். ஸோ இது வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஹார்ன்பில் கன்சர்வேஷன் ஏரியா. இங்கே காலி ஃபாரஸ்ட் ஒரு பார்ட் இது. இந்த கார்வாரோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா ஃபாரஸ்டோட பஃபர் ஜோன்ல இருக்கிற விழுந்த மரங்கள், இயற்கையா விழுந்த மரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கார்வார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. இது வந்து வருஷம் ஆக்ஷன் விடுவாங்களாம். அவங்க வந்து யார் வேணுமோ ஏலத்துக்கு கேட்டு அவங்க எடுத்துக்கலாம். இதில் வந்து பர்ஃபெக்டாக இல்லை, கோணையாக இருக்குது, இந்த மரம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிற மாதிரியான 100 வருஷமாக கிடக்கிற மரங்கள் கூட இருக்குது. ஸோ வந்து நாங்களே ஆச்சரியப்பட்டோம், 6 மாதத்தில் இவ்வளோ மரம் விழுமா அப்படின்னு. இல்லை இது ரொம்ப வருஷமாக கிடக்கிற மரங்களும் இருக்குன்னு. அந்த இடத்த தான் வந்து ஹார்ன்பில் கன்சர்வேஷன் இடமா வந்து வச்சுருக்காங்க. சம்மர் அரௌண்ட் 80 acres. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து 4 டைப் ஹார்ன்பில் பார்க்கலாம். மலபார் பைடு, மலபார் கிரே, இந்தியன் கிரே, அப்புறம் கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் 4மே பார்க்கலாம். இதில் இந்தியன் கிரேவும் கிரேட் இண்டியனும் ரேரு, அது கஷ்டம்தான். ஆனால் மலபார் பைடு வந்து நீங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். நாங்கள் வந்து நேற்று வந்து 6-7 ஹார்ன்பில் ஒரே டைமில் வந்து ஒரு 2 மரத்தை சுற்றி லிட்டரலாக ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தோம்.
லஞ்சு சாப்பிட்டு பயங்கர பசி ஒரு 10 minutes சாப்பிட்டுட்டு we are on our way to our next safari. Hopefully இன்னைக்கு வந்து டைகர் இல்லை லெப்பர்ட் நம்மளுக்கு சைட் ஆகும் என்ன அதுன்னு பார்ப்போம். ஸோ எங்களோட ஃபைனல் சஃபாரிலையும் பெருசாக எங்களால் எதுவும் பார்க்க முடியல. இங்கே இருக்கிற டிரைவர்ஸுமே வந்து டிரைவர்ஸ் நேச்சுரலிஸ்ட் எல்லாருமே வந்து டைகர் கிடைக்காது அப்படின்ற ஒரு முடிவிலேயே தான் வண்டி ஓட்டினாங்க. பட் ஸ்டில் நாங்கள் ஃபாரஸ்ட்டை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபார் ஒன் ஃபைனல் டைம் காலி டைகர் ரிசர்வை நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து திரும்பி வந்தோம். எங்களோட கடைசி சஃபாரி முடிஞ்சு வரோம். இந்த சஃபாரியில் பெருசாக எதுவும் கிடைக்கா காரணத்தினால் இப்போ அந்த சோகத்தை நாங்கள் ஸ்நாக்ஸும் டீயும் சாப்பிட்டு கழிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் சோகமாக இருந்தால் டீ குடிங்க, சந்தோஷமாக இருந்தால் டீ குடிங்க, எல்லாத்துக்கும் டீ குடிங்க. ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி காலி டைகர் ரிசர்வோட காலி அட்வென்ச்சர் கேம்ப் ஜங்கல் ரிசர்வில் இருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 days இருந்தோம். ஆனஸ்ட் ஃபீட்பேக்னா இது வரைக்கும் போன ஜங்கிள் லாட்ஜஸ்ல இதுதான் என் ஃபேவரட். ஸோ சைட்டிங் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன் இல்லை இது வந்து கிளியர் கட் ஃபேவரட் எனக்கு. சைட்டிங்ஸ் காடு பற்றி மகேஷ் சொல்லுவாங்க. ஸோ சைட்டிங் வந்து இங்கே என்னென்னா வந்து ரொம்ப திக் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ வந்து அண்ட் டெரைன் வந்து உங்களுக்கு வந்து லெவலான டெரைன் கிடையாது. அண்ட் இது நிஜமாகவே இது ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலே வரல. ஆக்சுவலி திடீர்னு வந்து ஒரு தெருநாய் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. காக்கா வந்து நான் வந்து ஃபாரஸ்ட் உள்ள இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பார்த்தேன். காக்கா கத்திட்டு இருக்கு. நான் லங்கூர் கால்னு நினச்சி வண்டியை நிப்பாட்டினா காக்கா கத்திட்டு இருக்கு. கருவேப்பிலை மரம்லாம் வச்சுருக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து. அதாவது வச்சுருக்காங்கன்னா கருவேப்பிலை மரம் காட்டுக்குள்ளே இருக்கும். இது வந்து ஒரு வெஜிடேஷன் மாதிரி அப்படியே வரிசையாக அடுக்கி நட்டு வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் நேற்று வந்து சாம்பார் டியர் அப்படின்னு வேகமாக வந்து பார்த்தா எரும் மாடு, லோக்கல் வில்லேஜர்ஸோட எரும் மாடு வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஃபீல் வரல. பட் ஆனால் வந்து ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ரெஃபரன்ஸில் சொல்லணுன்னா வெளியே வந்து உங்களுக்கு வந்து 200 IS சொன்னால் அந்த ஒரு ரோடை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் 2000 IS வைக்க வேண்டியிருக்கு. அப்படியே என்னவோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 hours லேட்டான மாதிரியான ஒரு ஃபீலில் வந்து செம்ம டார்க்காக ஒரு பயங்கர ஃபாரஸ்ட் ஃபீல் இருக்குது. ஆனால் வந்து சைட்டிங்ஸ் வந்து இங்கே 10 நாளைக்கு ஒரு தடவை 12 நாளைக்கு ஒரு தடவை தான் டைகரோ இதுவோ கிடைக்குது. இங்கே பிளாக் பேந்தர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. ஆனால் வந்து அதோட சைட்டிங் டைகரே 10 நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்குதுன்னா பிளாக் பேந்தர் எவ்வளோ ரேராக கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. கேமராவுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து சைட்டிங் கிடச்சிதுன்னா அது கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு ஓகே தான். கிடைக்கலன்ற போது லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆகுது. வேற என்ன, லைக் எவ்வளோ சஃபாரி வந்து ஒரு சஃபாரி தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங் மட்டும்தான் சஃபாரி. மார்னிங் சஃபாரி நீங்கள் கேட்டிங்கன்னா 6 பேர் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கட்டினீங்கன்னா 1600 கட்டினீங்கன்னா அப்போ தான் நீங்கள் போக முடியும். இன்னொன்று என்னென்னா வந்து இங்கேருந்து ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் 10 kilometers டிஸ்டன்ஸ் கேட்லேருந்து 3 kilometersக்கு என்க்ரோச்மெண்ட். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் காடே ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு சஃபாரியில் ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes லாஸ்ட் 20 minutes நீங்கள் ட்ராவல்லே போயிடுது. ஃபாரஸ்ட் எவ்வளோ திக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ திங்க் மேபி அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்கே போடுறேன். ஒரு கார் நேற்றுக்கு சைட் ஆச்சு எங்களுக்கு. அந்த கார் வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. 1 layer உள்ளே போச்சு. எங்களுக்கு சுத்தமாக கார் இருக்கிறதே தெரியல. லைக் இட் இஸ் அவ்வளோ டென்ஸான ஃபாரஸ்ட். இட்ஸ் பியூட்டிஃபுல். அது வந்து நோ டவுட் அபவுட் இட். லைஃப்பில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு ஃபாரஸ்ட் தான். பட் இது சைட்டிங்காக வராதிங்க. Now coming to my favorite part of the jungle lodges. அப்படி இருக்கு சாப்பாடு, அப்படி இருக்கு, சூப்பர்னா சூப்பர். The chef here is fantastic. ஒவ்வொரு டிஷ்ஷுமே was so good. நான் இது வரைக்கும் ஜங்கிள் லாட்ஜஸில் சாப்பிட்டதில் this was clearly the best. அதே மாதிரி இது என் ஃபேவரட் ப்ராப்பர்ட்டி சொன்னாங்க. அதனால காலி ரிவர் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இட் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஃபுட் இஸ் ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட் ஃபெசிலிட்டிஸ். இங்கே நாங்கள் வந்து தங்கினது வாஸ் a non-AC tent. There are AC rooms, there are normal dormitories. ஒரே ஒரு wooden cottage இருக்கு. I think that will be the most expensive one. என்ன கேட்டிங்கன்னா please ask for a tent that faces the river. A very beautiful view.
ஏசி பெருசாக இங்கே தேவையில்லை. நாங்கள் வந்து இது we are doing it early மார்ச்சில். காலையில் நல்ல வெயில் கொளுத்துது, பட் ஈவினிங் ஆனால் நல்ல கூல் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் மார்னிங்ஸ் நாங்கள் வெளியில் போகும்போது வாக்குக்கெல்லாமே ஜாக்கெட் போட்டு தான் போனோம், அவ்வளோ குளிர்ச்சு. ஆல் இன் ஆல் ஐ ரேட் திஸ் ப்ராப்பர்ட்டி 5 on 5. இது தவிர உங்களுக்கு வந்து காலி வரணும், அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணணும், எனக்கு ஜங்கல் லாட்ஜஸ்லாம் தங்க வேணாம்ப்பா, நான் வெளியே எங்கேயா பார்த்துக்கிறனாலும் எக்கச்சக்க ஹோம் ஸ்டே இருக்குது, எக்கச்சக்க டென்ட் ஸ்டே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் டாண்டலிக்கு வந்து பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு சுற்றி வந்து எங்கேயாவது நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ட்ராவலர்ஸ்க்கும் ரொம்ப ஏற்ற இடம் இது. இத்துடன் இந்த ரிவ்யூவை முடித்துக்கொள்வோம். நன்றிகள். நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். பாய். நன்றி, வணக்கம். எனக்கு மேஜர் சந்தேகம் என்னன்னா, ஸ்டோரேஜ் லோன்னு ஃபோன் காமிச்சிச்சு, இப்போ இன்னும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, பாதியில கட் ஆயிடுச்சான்னு தெரியல. இவ்வளோ பேசிட்டேன்டா.